வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இது எங்களுடைய பணிக்கு உத்வேகமாக அமையும். இயலாமைக்கு கடிகாரம் மீது நாம் பழி போடுகிறோம். இயலாமைக்கு கடிகாரம் மீது பழி போடுகிறோம். என்ன சொல்றோம்? டைம் சரியில்லை, நேரமே சரியில்லை அப்படி சொல்லிட்டு நம்முடைய செயல்பாடுகள் வெற்றி தரவில்லை என்றாலோ, முழுமையான பலனை அடையவில்லை என்றாலோ, திட்டமிட்டபடி முடிக்கப்பட முடியவில்லை என்றாலோ, அதற்கு நாம் நம்மை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு பதிலாக நாம் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவோம். என்ன சொல்லுவோம்? டைம் சரியில்லை, இது ஆரம்பிச்ச நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடிகாரத்தின் மேல பழிய போட்டுருவோம். நேரம் என்பது நம்முடைய வாழ்க்கையை கடத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த நேரத்தை கணக்கிட்டு அதை குறித்த எல்லா விதமான செயல்களையும் செய்யும் பொழுது நாம் தோற்று போவதற்கும் முழுமையடையாமல் அந்த செயல்களை செய்வதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. நாம் செய்கின்ற செயல்களுக்கு நாம் தான் பொறுப்பு. நாம் எப்படி அதை செய்கிறோம், எவ்வளவு உத்வேகத்தோடு செய்கிறோம், எவ்வளவு உற்சாகத்தோடு செய்கிறோம், அதை பொறுத்து தான் அதனுடைய வெற்றியும் தோல்வியும் அமையும். ஆனால் நாம் நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நேரத்தின் மீது பழியை போட்டு விடுகிறோம். எவ்வளவு அதை சமாளிக்க முடியுமோ சமாளிச்சு, டைமே இல்லை சார், டைம் பத்தவே இல்லைங்க, நேரம் சரியாகவே இல்லை, நான் கிளம்புன நேரம் என்ன நேரமே தெரியல அப்படி சொல்லிட்டு நேரத்தின் மீது, காலத்தின் மீது நம்முடைய கவலைகளையும் குறைகளையும் சுமைகளையும் சுமத்தி விட்டு சிம்பிளாக வெளியே வந்துடுறோம். ஆனால் இந்த நேரத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா நமக்கு தான் இருக்கு. நேரத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல், டைம் மேனேஜ்மெண்ட் நம்மகிட்ட தான் இருக்குது. வேற யாரையும் போய் நம்ம குறை சொல்லி எதுவும் செய்ய போறதில்லை. அதனால நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய கவனச்சிதறல், கவனச்சிதைவு, ஒத்துழையாத இயல்பு, சோம்பேறித்தனம், முன்னெச்சரிக்கை இல்லாத செயல்பாடுகள், அனுபவ குறைவு, இதுபோல பல குறைகள் நம்மிடம் இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பில்லை. இவற்றையெல்லாம் சீர்படுத்தி கொண்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்திலலாம் திடீர்னு நிறைய கடைகள், வியாபார நிறுவனங்கள்லாம் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எல்லாரும் சின்ன டிஸ்டன்ஸுக்குள்ளவே நிறைய வியாபாரங்கள் நடந்தது, ஆரம்பிச்சாங்க. இந்த கொரோனாலாம் ரிலீஸ் ஆகி நல்ல மக்கள் இயல்பு நிலைக்கு வந்த உடனே அந்த கடைகள்லாம் காணாம போயிடுச்சு. அந்த நேரத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டவை அதுக்கப்புறம் அவர்கள் தொடர முடியாமல் தவிப்பார்கள். காலத்தின் மீதும் நேரத்தின் மீதும் பழியை போட்டுவிட்டு தப்பித்து கொள்வார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வீடு வாடகைக்கு போகணுன்னா கூட, இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்த நேரம் சரியில்லை, அதனால நம்முடைய வாழ்க்கையே இப்படி இருக்கு, கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய கால் எங்கேயாவது போய் இடிச்சுக்கிட்டாலோ அடிபட்டாலோ என்ன நேரத்தில் கிளம்பணும்னு தெரியல அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்முடைய இயல்பில் ஏற்படக்கூடிய தவறுகள். இந்த தவறுகளை எல்லாம் குறைத்துக்கொள். நேரத்தின் மீது பழியை போடுவதை விட்டுவிட்டு நம்முடைய செயல்பாடுகளில் நாம் உறுதியோடு நேர்மையோடு செயல்படும் பொழுது அதனுடைய பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சரிங்களா? அதனால நேரம் தவறிய விஷயங்களுக்கு நாம் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நேரத்தையும் காலத்தையும் அதற்கு பொறுப்பேற்று அதன் மீது நம்முடைய பழியை சுமத்தி விட்டு நாம் ஒதுங்கி கொள்ளக்கூடாது. எனவே நாம் நேரத்தோடு செய்வோம், நேரத்தோடு காலத்தோடு எல்லாத்தையும் முடித்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். சுரைக்காய் உண்பதால் கர்ப்பப்பை பலப்படும். பெண்கள் நல்லா கவனிக்கலாம். சுரைக்காய் உண்பதால் நம்முடைய கர்ப்பப்பை பலப்படுத்தப்படும். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் தீர்வு சுரைக்காயில் இருக்கிறது. சுரைக்காய் உண்போம், சுகமாய் வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.